புரிஞ்சு போச்சியா? புரிஞ்சு போச்சு, நல்லா புரிஞ்சு போச்சு. நீங்கள் ஏன் விஜய் டிவியில் வந்து 1 ஹவர் எபிசோடில் முத்துக்குமரனை காட்ட மாட்டேங்கிறீங்கன்னு. ஏன்னா முத்துக்குமரனுக்கு 30 நிமிஷம் வேண்டாம், 3 நிமிஷம் போதும். வந்தாருன்னா அத்தனை பேரோட மனசையும் கொள்ளடிச்சிட்டு போயிடுவார் அவரோட பேச்சில். அது கேட்டால் உடனே வந்து தமிழ் பிடிச்சா எங்களுக்கு முத்துக்குமரனை பிடிக்காது என்னெல்லாமோ சொல்கிறாங்க. சாதாரணமாக சொன்னேன் முத்துவோட தமிழ் பேச்சு நல்லாயிருக்கும் அதனால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. உடனே குணம் வேண்டாமா? எல்லாம் வேணும். குணம் நல்ல குணம் இல்லைன்னு யாருங்க சொன்னால்? குணமும் நல்ல குணம் இருந்தாலும் அந்த பேச்சை வந்து கேட்குறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்குது. செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத்தேன் வந்து இது காதினில்லைங்கிறது மாதிரி இருக்குது முத்துக்குமரனோட பேச்சு. அது என்னமா பேச்சு, அவர் என்னெல்லாம் பேசியிருந்தார் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை விட ஒரு காமெடி, அதாவது சிறைக்கு போகிறதுக்கு ஏதோ சுதந்திர போராட்ட தியாகி சிறைக்கு போகிறது மாதிரி நான் இப்போ இங்கே வரேன் ஏதோ சுதந்திர போராட்ட தியாகி மாதிரின்ட்டு ஜாக்லினையும் சௌந்தர்யாவும் ஒரு நக்கல் அடிச்சிருப்பாரு. சூப்பராக இருந்துச்சு. போன வாரம் அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு. விஜய் கேட்கும்போது ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் பண்ணாமல் நான் உங்களை ரொம்ப நம்பினேன்னு விஜய் சேதுபதி சார் சொல்லியிருப்பாரு. ஸோ அவரோட நம்பிக்கையை காப்பாற்றினாரு. சரி, அப்புறம் விஜய் சேதுபதி சார் நம்மளோட நம்பிக்கையை காப்பாற்றினாருன்னா கண்டிப்பாக காப்பாற்றினாரு. கோவா கேங்கை வச்சு வெளுத்து வாங்கிட்டாரு. அதை விட செம்ம மாஸ் மொமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணை பார்த்துட்டு என்ன எதுக்கு மறைக்கிறீங்க அருண் அப்படின்னு கேட்டார்ல. என்ன சூப்பர், ஐயோ தக் லைஃப்னா அதாங்க. அப்படி கேட்டார். அருணோட பாடி லாங்குவேஜ், அந்த மொழி எதுவுமே சரியில்லை. எப்படி கேட்கலாம்? நீ தப்பு பண்ணியோ ரைட்டாக இருக்கியோ, ஒரு ஹோஸ்ட்டை பார்த்து அப்படி கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் விட்டு வெளுத்தாரு ஜாக்லினை. என்ன பார்த்து நீ என்னம்மா நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு போகிறதுக்கு நான் ஒன்றும் கண்டஸ்டன்ட் கிடையாது, நான் ஹோஸ்ட். விஜய் சேதுபதி சார் இதைத்தான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறோம். சும்மா பட்டையை கிளப்பி விட்டார். சூப்பராக இருந்துச்சு. ஒரு மொமெண்ட்டும் ஒரு செகண்டும் என்ஜாய் பண்ணேன். ஸோ நான் உங்களுக்காக டீட்டெயில்டாக என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்காக பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். நேற்று ஜாக்லின் ஒரே செகண்டில் சௌந்தர்யாவையும் ரயானையும் விட்டு கொடுத்துட்டாங்க. அருண் அப்படியே கோவா கேங்க்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி நடித்தார். கையும் களவுமாக பிடிச்சிட்டாரு விஜய் சேதுபதி சார். செம்மையாக இருந்துச்சுங்க. யாரெல்லாம் எபிசோட் பார்க்கலையோ தயவுசெய்து போய் பாருங்கள். அப்புறம் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று அளவுக்கு இல்லைங்க. இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக தான் கொண்டு போயிருக்காரு. நேற்று செம்ம ரோஸ்ட் கொடுத்ததுனால ஸோ சிம்பிளாக கொண்டு போயிட்டு என்னென்னா 2 எலிமினேஷன் இருக்கனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எபிசோட், அவ்வளோதான். ஸோ சாச்சனாவும் ஆனந்தியும் எலிமினேட் ஆயிருந்தாங்க. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். 2 பேர் எலிமினேட் ஆகி போகிறாங்க. இனிமேல் முத்துக்குமரனோட கேம் வந்து செம்மையாக இருக்க போகுது. ஸோ எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். பாதி பேர் சொல்கிறாங்க முத்துக்குமரன் வந்து சாச்சனா எலிமினேட் ஆனால் நல்லதுன்னு நினைப்பாரு, அவரோட கேம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பாதி பேர் சொல்கிறாங்க இல்லை அவர் வந்து தங்கச்சி மாதிரி வச்சுருந்தாரு, ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. நீங்கள் தான் டைஹார்ட் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் ஆச்சே, அவர் வருத்தப்படுவாரா இல்லை ஹாப்பியாக வரான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.